எல்லாருக்கும் வணக்கங்க. நோம்பி நொடி விசேஷம்னு வந்துட்டா 10 கை 10 கால் இருந்தாலும் பத்தாதுங்க. அட சாமி எத்தனை வேலை தான் செய்யறதுன்னு தெரியல. ஒரு வேலையை முடிச்சா ஒரு வேலை, ஒரு வேலையை முடிச்சா ஒரு வேலைன்னு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீ ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணுறது டெய்லியும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தனுங்க. கடைசியாக இந்த கதவும் அப்புறம் வெளியில் ஒரு ரேக் இருக்குது, அதையும் இன்னைக்கு கை வச்சு க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடு ஃபுல்லாக எல்லா இடம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக க்ளீனாக வச்சுருப்பணுங்க. குப்பை சேரவே விடமாட்டேன். ஆனால் மொத்த குப்பையும் கொண்டு போய் இந்த ஒரு இடத்துல சேர்த்து வைப்பேன். அதுதான் இந்த மாடிப்படி கடியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேக் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷூ செப்பல் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். இது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, பூச்சி உழு வந்து பூந்துக்கும் அப்படிங்கிறனால ஒரு ஷூ ரேக் 2 வாங்கி அதில் வந்து செப்பல் தனியாக ஷூ தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேனுங்க. இப்போது இந்த ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேட்டு, அப்புறம் சாக்கு, அது இதுன்னு ஆகாது எல்லாம் கொண்டு வந்து இந்த துணிச்சு வச்சிடுறது. வீட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணி ஏதாவது இது எதுக்காவது ஆகும்னு நினச்சி அங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதை கொண்டு வந்து குப்பை சேர்த்திட்டு கொண்டாந்து இங்கே துணிச்சு வைக்கிற இடம் தான் இது. அப்படி துணிச்சு வச்சு வச்சு ஏகப்பட்ட குப்பைங்க. இன்னைக்கு சுத்தம் பண்ணி பார்க்கும்போது பாதி சாமானை தூக்கி போடுற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் எதுக்குடா வச்சிருக்கிறோன்னு தோணுச்சு. முக்கால்வாசியை கொண்டு போய் தீ வச்சு விட்டுறணுங்க. மீதி இருக்கிறது எல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி மேட்டெல்லாம் போடுறதுக்கு இப்படி ஒரு பெரிய டப்பா வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. இப்போ எல்லா விசேஷத்துக்கும் மாங்குன்னு க்ளீன் பண்ணி மாங்குன்னு சமைச்சு எல்லாம் பண்ணுவோம். கடைசியில் எல்லா வேலையும் செஞ்சு நாம் ரொம்ப டயர்டாகி உட்காந்துருவோம். சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆக்கின பாத்திரமெல்லாம் கழுவணுமே அப்படின்னு நினைக்கும் போதே சாப்பிட தோணாது. இப்படி தான் எல்லா விசேஷமும் நமக்கு போகும். எதுக்குடா இந்த விசேஷம் வருதுங்கிற ரேஞ்சுக்கு ஆக்க கழுவ ரிப்பீட்டு மூட்லேயே ஃபுல்லாக நம்ம இருப்போம்.